பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்கள் 52 முதல் 56 சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 52வது அது சங்கீதத்திலே தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டதான இந்த சங்கீதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய வரலாற்று காரியங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 21 மற்றும் 22 அதிகாரங்களிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதோ தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்து அங்கே ஆசாரியர்களை சம்பாதிக்கிறார். அபியத்தார் போன்ற ஆசாரியர்களை சந்தித்து அங்கே தனது சேவர்களோடு அங்கே அப்பங்களையெல்லாம் சாப்பிட்டதை குறித்து சவுலுக்கு தெரிய வந்தது. இதை அறிவித்தவன் தோபேக்கு. சவுலுக்கு கோபம் வந்து ஆசாரியர்களெல்லாம் அநியாயமாக கொன்று போட்டு விட்டதை இது குறித்து அந்த பகுதி தெரிவிக்கிறது. இந்த தோபேக்கு மிகுந்த பலம் வாய்ந்தவன். ஐதோமியனாகிய தோபேக்கு மிகுந்த போர் பயிற்சி பெற்றவன். அங்கே சவுலுடைய இராணுவத்திலே தளபதியாக இருந்து அவன் காரியங்களை நடத்தி கொண்டிருந்தவன். அவன்தான் இந்த ஆசாரியர்களுடைய மரணத்திற்கு காரணமாய் அமைந்திருந்தான். எனவேதான் தோவைக்கு பார்த்து, பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்ய முன்னாவு நீட்டப்பட்ட சவாரின் கத்தியை போல் இருக்கிறது என்று சொல்லி இங்கே வரலாற்றின் பின்னணியிலே இந்த சங்கீதக்காரர் எழுதினாலும் ஆவிக்குரிய ரீதியிலே சத்துனுடைய கிரியைகளுக்கு எதிராக சொல்லப்படிதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தை பரிசீலித்து பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். சத்துடைய காரியங்கள் இந்த தோபேக்கு பின்பதாக அந்த இதை கொண்டு விவரிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு விரோதமாய் எத்தனையோ சத்துருக்கள் கிரியைகள் நமக்கு விரோதம் எழும்பலாம். ஏதோ தேவ சமூகத்திலே போய் குற்றம் சாட்டுகிறவன் என்று அந்த சத்துருவை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. இது கபடமுள்ள நாவாய், நன்மையை பார்க்கணும் தீமையை பேசுகிற நாவாய் இது கண்டு. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தர் அவர் நியாயாதிபதி, அவர் நீதி செய்கிறவர். ஆம், கபடமுள்ள நாவை அவர் அழித்து போடுவார். அதை பிடித்து உன் வாசஸ்தலிருந்து பிடுங்கி ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கும் நிர்மூலமாக்குவார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமானால், கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிமரத்தைப் போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இதை செய்தீர் என்று சொல்லி உண்மையே நான் துதித்து நாமத்திற்கு காத்திருப்பேன். ஆண்டவரை நான் பற்றிக்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். தாவீது அந்த காரியத்தை செய்தது குறித்து ஆவிக்கிற ரீதியிலும் நாம் எப்பொழுதும் சத்துருடைய கிரியைகள் நமக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் எவ்வளவு விரோதமாக இருந்தாலும் கர்த்தரை நாம் நம்பிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தையே நாம் நாடி வர வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். 53வது சங்கீதம் 14வது சங்கீதத்திற்கு ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே வசனங்கள் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் அந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று சொல்லி தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனோ என்று பார்க்க தேவனை பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரடி கண்ணோக்கி பார்க்கிறான். ஆனால் துன்மார்க்குடைய காரியங்கள் அங்கே ஆதியாகமம் 6வது புத்தகத்தில் எப்படி அக்கிரம கிரியைகள் தேவனுக்கு முன்பாக வந்ததோ, ஜலப்பிரளயத்துக்கு அது கொண்டு வரும்படி, கோபாக்கினையை கொண்டு வரும்படி எப்படி காரியங்கள் இருந்தது, அதே போல தான் இங்கே சமுதாயத்திலும் அக்கிரமக்காரர்களுடைய காரியங்கள், துன்மார்க்குடைய காரியங்கள். ஆனாலும் சியோனுக்கு ஆண்டோடைய ரட்சிப்பு உண்டு. சியோனுக்கு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய நாம் ரட்சிப்பையே நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. துன்மார்க்குடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும், துன்மார்க்குடைய அக்கிரமக்காரருடைய காரியங்கள் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எப்படி எழுந்தாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 54வது சங்கீதத்தில் தாவீது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சிப்புரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது தாவீது பாடினதான சங்கீதம். இந்த வரலாற்று காரியங்கள் 1 சாமுவேல் 23வது அதிகாரத்திலும் 1 சாமுவேல் 26வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 முறைகள் இந்த சிப்புரார் சவுலுக்கு வந்து தாவீது தங்களிடத்திலான காரியத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த 2 காரியங்களின் பின்னணியில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனே, உமது நாமத்தின் மீது என்னை ரட்சித்து வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும்.
தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். நமக்கு விரோதமாக எந்தெந்த காரியங்கள் எழும்பினாலும் தேவனுடைய சமூகத்தில் நம் விண்ணப்பத்தை கொண்டு வர வேண்டும். எவ்வளவு பெரிய சத்துடைய கிரியைகள் வந்தாலும் தேவன் நமக்கு சகாயராய், ஆண்டவர் நம்ம ஆத்தமாய் ஆதரிகளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அங்கு தாவீது சொல்வதைப் போல தேவன் நமக்கு சகாயராய் கடந்து வருவார். அவர் தாமே நீதி செய்கிறவர், தீமையை சரிகட்டுவார். உங்கள் சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்தோடு நான் நமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது என்று சொல்லி கர்த்தர் நம்மை நெருக்கத்தை எல்லாம் நீக்கி அவர் விடுவிக்கிற தேவன். சத்துருக்களில் நீதியை சரிகட்டுதலை அவர் காண செய்கிற தேவன். அந்த உன்னத தேவனை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். 55வது சங்கீதத்திலே, தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தாவீது ஏறெடுக்கதான இந்த விண்ணப்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபத்தோடு காத்திருக்கிற தாவீது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொல்லி கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தர் சமூகத்திலே எத்தனை சத்துருடைய கிரியைகள் எதிராக வந்தாலும் கர்த்தரின் வார்த்தை வைத்து விடு, அவரை உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவர் நாமீன் தேவ சமூகத்தில் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறது போல நாமும் நமது விண்ணப்பங்கள் ஏறெடுப்போம். ஜெபம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருவதாக. 56வது சங்கீதத்திலும், தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்ன செய்வான், விழுங்கப்பாக்கிறான், நாள்தோறும் போர் செய்து விடுக்கிறான் சொல்லி பெலிஸ்தர் தாவீதை கால்துரலை பிடித்த பொழுது அங்கே சொல்லப்பட்டதான காரியங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனே எனக்கு இறங்கும். கர்த்தருடைய இரக்கத்துக்கு நாம் காத்திருக்க. நாம் பயப்படுகிற சூழ்நிலைகள் வந்த பொழுதும், நெருக்கங்கள் வருகிற சூழ்நிலைகள் வந்த போதும், எவ்வளவு காரியங்களை சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும், எழும் பிசாசனாடி கிரியைகள் நமக்கு எவ்வளவு விரோதமாக எழும்பி வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவன் சமூகத்தில் காத்திருப்போம். தேவனையே நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், தேவனே நான் பண்ணின பொருத்துகள் என்மேல் இருக்கிறது, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் என்று சொல்லி தாவீதை போல தேவ சமூகத்தை பற்றிக்கொள்வோம். ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தல்வாராக. ஆமேன், ஆமேன்.